ஸ்ரீவத்ஸசின்னமிஸ்ரேபியோ நமபுக்திமதீமஹி யதுக்த்ரயஸ்த்ரயீ கண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இப்போ ஸ்ரீ கூரத்தாழ்வான் சன்னதி அவதாரஸ்தலம், கூரத்தாழ்வான் அவதரித்த திருஸ்தலம் இது. கூரத்தாழ்வான் சாட்சாத் ராமனோட திருவவதாரமாக 1000 வருஷத்துக்கு முன்னே இதே ஊரில் அவதரித்துள்ளார். பிறக்கும்போதே அவருக்கு வலது திருமார்பில் ஸ்ரீவத்சம்னு விளங்குற மகாவிஷ்ணுவுக்கு இருக்கிற திருமருவோடே இங்கே அவதரித்ததுனால அவருக்கு அவருடைய தந்தையார் கூரத்தாழ்வார் அப்படின்னே திருநாமம், அனந்தபட்டர்னு சொல்லுவார். அவருடைய தாயார் பெருந்தேவின்னு சொல்லப்படுறவர். அவர்களுக்கு திருக்குமாரராய் சௌமிய வருஷம் தை மாசத்தில் 1010 இங்கே திருவதாரம் பண்ணினார். பிறக்கும்போதே அந்த வலது திருமார்பில் ஸ்ரீவத்சம்னு விஷ்ணுவுக்குன்னு உண்டான அந்த பிரத்யக்ஷமான மருவோடே அவதரிச்சருளினதால ஸ்ரீவத்ஸசின்னமிஸ்ரன், திருமரு மார்பன் அப்படின்னு அவருக்கு திருநாமம். நித்தியம் அதிகமான பாகவதர்களுக்கு இங்கே அந்த காலத்தில் ஒரு பெரிய ராஜ்யதானியாக, இன்னைக்கு கூரம் கிராமம்னு சொல்லப்பட்டாலும் அன்னைக்கு கூரமாநகர் அப்படின்னு 1000 வருஷத்துக்கு முன்னே ஒரு பெரிய ராஜ்யதானியாக இருந்தது. அதனோட தலைவராக கூரேஸ்வரா கூரத்தாழ்வான் இங்கே விளங்கி வந்தார். நிறைய பாகவதர்களுக்கு நித்தியம் அதிகமான ததியாராதனைகளை பண்ணி அதனாலேயே பெயர் பெற்ற ததியாராதனையிலே மிகவும் சிறப்பு பெற்றவராக இங்கே இருந்துன்னு வந்தார் கூரத்தாழ்வான். ஸ்ரீ வைஷ்ணவத்தில் திருமங்கையாழ்வாருடைய ததியாராதனைக்கு அப்புறம் கூரத்தாழ்வானுடைய ததியாராதனை தான் ரொம்ப சிறப்பு பெற்றதாக இந்த ஊரில் அமைஞ்சிருந்தது. கூரத்தாழ்வான் இங்கே அது போல் ஆயிரக்கணக்கான பேருக்கு டெய்லி ததியாராதனை பண்ணி ராத்திரி அவருடைய கோட்டை கதவை சாத்தினார்னா அதில் கதவில் ஆடுற மணிகள் ஏற்படுத்துகிற சப்தமே காஞ்சிபுரத்தை கடந்து கேட்கும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக சுவாமி இங்கே இறங்கி வந்தார். அப்போது தேவப்பெருமாளே அதை திருச்செவி சாத்தி, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளே இதை கேட்டு ஆழ்வான் செல்வமா நம்மளை இப்படி மயங்க வச்சுது அப்படின்னு பெருமாளே ஆச்சரியப்பட்டு கேட்ட பணக்காரனா ஆழ்வான் இங்கே எழுந்தொழி இருந்தார். வெறும் பணம் மட்டும் இல்லை, அந்த பணத்தினால எந்தவித கர்வமும் கிடையாது. அதே போல ஆழ்வானுக்கு ஏகசந்த கிராகி அப்படின்னு ஒரு சிறப்பு திருநாமம் அமைந்திருந்தது. சுவாமி கூரத்தாழ்வான் எப்பேற்பட்ட பாடங்களை அவர் கேட்டாலும் ஒரு தடவைக்கு மேலே அதை திரும்பி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தடவை கேட்டாலே அப்படியே நினைவில் பதிச்சு கொள்ளக்கூடிய ஒரு அபூர்வமான ஆற்றல் பெற்றவராக கூரத்தாழ்வான் இங்கே அவதரிச்சிருந்தார். பொதுவாகவே அவர் சாட்சாத் ராமரோட திருவவதாரம் அப்படின்னே சொல்லப்படுபவர். அதாவது ராமலக்ஷ்மணனா பிறந்த காலத்தில் லக்ஷ்மணன் மட்டும்தான் ராமபிரானை கடைசி காலம் மட்டும் பிரியாமல் கைங்கரியம் பண்ணினார். அதனால் சந்தோஷமடைஞ்ச ராமபிரான் இத்தனை கைங்கரியம், அதாவது காட்டிலையும் மேட்லையும் மற்ற தம்பிகளை காட்டிலும் அதீதமான கைங்கரியம் பண்ண லக்ஷ்மணனுக்கு அவன் பண்ண கைங்கரியத்தினோட சுவைக்கு மறுபடியும் திருப்பி அவனுக்கு அதை பதில் செய்யணும், அவனுக்கு கைங்கரியத்தில் இருக்க இந்த ஈடுபாட்டை பெருமாளுக்கே உணர்ந்துட்டார், அந்த கைங்கரியத்தினுடைய சந்தோஷத்தை. அதனால் அதை திருப்பி பண்ணணும்னு ஆசைப்பட்ட ராமன் கலியுகத்தில் அதுக்குன்னு அவதரிக்கணும்னே திருவுள்ளப்பட்டு கூரத்தாழ்வானா ராமனும் லக்ஷ்மணனோட அவதாரமா ராமானுஜரும் அவதரிச்சான்றது தான் சம்பிரதாயத்தில் சொல்லப்படுறது விஷயமா. அப்படி ராமனோட அவதாரமாக அவதரித்ததுனாலேயே இவருடைய நோக்கம் என்னன்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போயிடும். லக்ஷ்மணனோட அவதாரமான ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணுதல் தான் இவரோட நோக்கம். அதுக்கு இங்கே கூரமாநகரில் சக்கரவர்த்தியாக உட்காண்டிருந்தா பிரயோஜனம் இல்லைன்னு தான் சுவாமி தேவப்பெருமாள் கேட்டதை ஒரு சாக்கா வச்சு மொத்த சொத்துக்களையும் தான தர்மங்களை பண்ணிட்டு சாதாரண மனுஷராக ராமானுஜரிடத்துக்கு போய் ராமானுஜருக்குன்னே தன்னை ஆட்செய்துண்டு வாழ்ந்தார். இறுதி பரியந்தும் ராமானுஜருக்காகவே வாழ்ந்தவர். ராமானுஜர் சோழ சபையில் பெரிய ஆபத்துக்கு ஆளாக இருந்தபோது அவரை தப்பித்து போக செய்து தானே ராமானுஜன் அந்த வேஷம் தரிச்சுட்டு போய் யதிராஜரா அந்த வேஷம் தரிச்சுட்டு போய் அந்த சோழராஜன்ட வாதம் பண்ணி அது ஜெயிச்சுட்டார். அதை பொறுத்துக்காத அந்த அரசன் அந்த அவனோட சம்பிரதாயம் தான் ஜெயிச்சுதா அந்த ஓலையில் எழுதி இதில் கையெழுத்து போடணும்னு நிர்பந்திக்க அதை கேலி செய்து ஆழ்வான் எழுதி கொடுக்கும்போது அவன் கோபம் அடைஞ்சு இவரோட கண்களை பிடுங்கி எறியுங்கள்னு உத்தரவிட அவனோட அந்த இதுக்கு பார்த்த உடனே அவருக்கு சுவாமி உன்னை பார்த்த கண்கள் இனி நமக்கு தேவையில்லைன்னு தானே தன் கைகளால் பிடுங்கி போட்டார். அந்த நிலைமை ராமானுஜருக்கு ஏற்பட வேண்டியது. ராமானுஜர் அங்கே போயிருந்தார்னா தன் ஆச்சாரியனை காப்பாற்றுறதுக்காகவே சுவாமி அதை தன் மேலே ஏற்றுண்டார். அதேமாரி அவருடைய ராமானுஜருடைய ஆச்சாரியரான ஆள வந்தார். அவருக்கு இட்டிருந்த அந்த சத்தியங்கள் அவருடைய சுவாமியினுடைய கடைசி காலத்தில் அவர் சுவாமியினுடைய அந்த ஆச்சாரியனுடைய கட்டளைகளாக ராமானுஜரே எடுத்துட்டு சில விதமான அவருக்குன்னு இருந்த சில ஆசைகள் அதை நிறைவேற்றணுறதுல ஒன்று தான் பாஷ்யம் எழுதுறது அப்படின்றது. அதாவது போதாயன பிரம்மசூத்திர விருத்தி கிரந்தத்துக்கு அர்த்தம் பண்ணுதல், ஸ்ரீ வைஷ்ணவத்துவமான அர்த்தம், விசிஷ்டாத்வைத சித்தாந்தமான அர்த்தம். அது பெரிய ஒரு காரியம். அதுக்காக காஷ்மீர் வரையிலும் ஆழ்வானும் ராமானுஜரும் நடந்தே போய் அந்த காஷ்மீர மண்டலத்தில் இருக்க சாரதா பீடம்ன்ற அந்த இடத்துல இருந்து அந்த போதாயனத்தை வாங்கி அதை படித்து கொண்டிருக்கும் போதே அந்த கபடர்கள் அவர்கிட்டருந்து அந்த ராத்திரி வேளையில் அதை பறிச்சுன்னு போயிட்டா. அப்போ ராமானுஜர் ஐயோ இது எப்படி செய்ய போகிறோமோன்னு வருந்தி கிடக்க அதை ராத்திரி ஒருவேளை அதை கவனிச்சிருந்த ஆழ்வான் அப்படியே அதை தன் நினைவில் பதிச்சுன்னு வந்து பின்னால்
ஆழ்வானோட உதவினால அந்த ஸ்ரீபாஷ்யத்தை எம்பெருமானார் எழுதி முடிச்சாருன்னு பெரிய வைபவம் காண கிடைக்கிறது. அவரோட அந்த ஏகசந்த கிராஹித்தோன்னு நான் முன்னே சொன்னேன், ஒரு தடவை கேட்டாலே அப்படியே நினைவு கொச்சு கொள்ளக்கூடிய ஞானஸ்தம். இது போல சொல்லிண்டே போலாம். கூரத்தாழ்வானுடைய வைபவம் சொல்லி மாளாதுன்றதுனால தான் ராமானுஜ நூத்தந்தாதின்ற கிரந்தத்தை எழுதின திருவரங்கத்தமுதனார் கூட மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமு குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் அப்படின்னு இவருடைய புகழ் ஒரு மொழியையே கடந்து போயிட அளவுக்கு கூட பெரியது அப்படின்னு சொல்லுவா. பெருமாளே நினைச்சால் கூட மறுபடியும் ஆழ்வானா நம்ம வாழணும் அப்படின்னு ராமனே மறுபடியும் இறங்கி வந்தால் கூட அது போல வாழ முடியுமான்னு தெரியலன்னே பெரியவர்கள் சொல்கிறார்கள், பெரிய பெரிய வியாக்கியான மேதைகள். அதனால் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை சுவாமியினுடையது. ஒரு வாழை இலை அறுத்தாலே அந்த குருத்தை பார்த்தே மயங்கி விழுந்தவர் ஆழ்வான். இறக்க சுபாவத்தில் ஒரு வரையறையே இல்லாதவர். இன்னைக்கு 1010 சுவாமி சௌமிய வருஷத்தில் அவதரிச்சதுனால இங்க 2010 வருஷம் சுவாமிக்கு 1000 வருடங்கள் பூர்த்தியாகி அது மிகப்பெரிய உற்சவமாக கொண்டாடப்பட்டு வருது. தை மாசத்துல வர அஸ்த நட்சத்திரம் தான் சுவாமியினுடைய திருநட்சத்திரம். அது சேர 10 நாட்கள் முன்பாகவே திருவிழா இங்க விசேஷமான அந்த பிரம்மோத்சவம் தொடங்கிடும். அந்த உற்சவம் 10 நாட்கள் பூர்ணமா சுவாமியினுடைய அவதார உற்சவம் இங்க நடக்கிறது. அது வருஷம் நடந்துடுறது. இப்போ 1000வது வருஷமும் இங்க ரொம்ப விசேஷமா கொண்டாடப்பட்டது. இது சுவாமியினுடைய அவதார ஸ்தலம். நம்ம பின்னாடி சேவிக்க பாக்கியப்பட்டிருக்கு. சுவாமி அவரே இருந்த இடம், அவருடைய திருமாளிகைன்னு சொல்லப்படுற இடம். அது இங்கே அது மட்டும் இல்லாது பல்லவ காலத்தை சேர்ந்த, அதாவது சுமார் 2000 வருஷம்னே சொல்லப்படுற ஆதிகேசவ பெருமாள் சன்னதியும் இங்கே காணப்படுறது. அந்த ஆதிகேசவ பெருமாள் சன்னதியை பற்றின வரலாற்று குறிப்புகள் கூரம் செப்பேடு அப்படின்னு இன்றைக்கும் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப முக்கியமானதாக பாதுகாக்க வைக்கப்பட்டிருக்குது. அதில் அதை சம்பந்தமான விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க முடியும். இங்கே அங்கே வந்து ஆழ்வான் அதாவது ஆதிகேசவ பெருமாள் சன்னதிக்கு பக்கத்தில் பங்கஜவல்லி தாயார் சன்னதி அப்படின்னு சுவாமியினுடைய தாயார் எழுந்தருளியிருக்கா. தாயார் ரொம்ப வரப்பிரசாதி. இங்கே குழந்தை சௌபாகியம் இல்லாதவர்கள் இங்கே தொட்டில் கட்டுற வழக்கமும் இருக்குது. இங்கே சக்கரத்தாழ்வார் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதி மட்டும் இல்லாமல் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இங்கே ஆழ்வானோடு அதீதமான தொடர்புக்கு சுவாமி ராமானுஜர், அவருடைய திருக்குமாரான பராசர பட்டர், பிள்ளைலோகாச்சாரியர், மணவாள மாமுனிகள் இங்கே தனித்தனி சன்னதிகள் அமைஞ்சிருக்கிறது இன்னொரு சிறப்பான விசேஷம். அவர்களுடைய வைஷ்ணவ திருநட்சத்திரங்கள் அதெல்லாம் முக்கியத்துவமாக இங்கே நடக்கிறது. ஆழ்வானோட பிரதிஷ்டா உற்சவம் வந்து வைகாசி மாதம் ரேவதி நட்சத்திரம்ன்றதுனால அது 3 நாள் அது ரொம்ப விசேஷமாக இங்கே நடக்கிறது. நடப்பா உற்சவம் அது நடக்கிறது. அதுபோல் நிறைய விசேஷமான உற்சவங்கள் இங்கே நடக்கிறது. அதிகமான பஸ் வசதிகள் இல்லாதனால தான் பக்தர்கள் வரத்துக்கு சிரமப்படுறா. ஒரு காலத்து ஆழ்வானை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்ததுனால கஷ்டமாக இருந்தது. இப்போ எல்லாருமே ஆழ்வானை பற்றி 1000 வருஷத்துக்கு பிறகு பெரிய பெரிய உபன்யாசகர்கள்லாம் சொல்லி ஆழ்வானை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுட்டா. அதனால் எல்லாரும் வரணும்னு பிரயத்தப்பட்டாலும் பஸ் வசதிகள் சரியாக இல்லாத காரணத்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இங்கே பகல் பூரா அடையன் அர்ச்சகர் இங்கேயே இருக்கிறதுனாலே யாருன்னா வந்தாலும் இங்கே சேவை பண்ணி வைக்கிறதுன்றது வந்து ரொம்ப சுலபமானது தான். இங்கே ஆழ்வான் சன்னதியில் விசேஷம், இங்கே மற்ற சன்னதிகளை காட்டிலும் இங்கே விசேஷம் என்னென்னா ஆழ்வானிடத்தில் சேவிச்சாலே நமக்கு கெட்ட குணங்கள் போயிடுறது. சுவாமி ராமானுஜரை பற்றி சொல்லும்போது ராமானுஜருக்கு முந்தவர்கள் கூட, அதாவது ஆழ்வார்கள் கூட ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தம், அதாவது ராமானுஜர் போய் அவர்களை சேவித்ததுனால அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த திருமுடி சம்பந்தத்தினால தான் மோட்சம் அவர் போனார். ராமானுஜருக்கு பிற்பட்ட ஆச்சாரியர்கள் கூட சுவாமி ராமானுஜர் திருவடியை சேவிச்சதுனால தான் வைகுந்த பிராப்தி ஆச்சுன்னே ராமானுஜருக்கு மிகப்பெரிய பெருமை கொண்டாடப்படுறது. அப்படிப்பட்ட ராமானுஜரே ஆழ்வான் சம்பந்தத்தினால தான் எனக்கு மோட்சம்னு உறுதியாக சொல்லிருக்கிறது. ஆழ்வானுடைய மேன்மையை எப்படி சொல்றதுன்றதுக்கு ஒரு வார்த்தைகளே இல்லை அப்படின்றது உண்மை. அதே மாதிரி காஞ்சி தேவ பெருமாள், ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளும் இவர் சம்பந்துகளுக்கெல்லாம் மோட்சம்னு சொல்லிருக்கிறதுனால இவரோடு சம்பந்தப்பட்டாலே எல்லா விதமான பாவங்களும் போய் நல்ல கதி கிடைக்கும் அப்படின்றது விசேஷம். அதே போல லௌகிய விசேஷங்கள்னா கண் சம்பந்தமான நோய்கள். கூரத்தாழ்வான் சோழ சபையில் ராமானுஜருக்காகவே தன் கண்களையே குத்தி எறிஞ்சு அந்த தியாகத்தை பண்ணினார், வைஷ்ணவத்தையே காப்பாற்றினார். அதனால் கண் சம்பந்தமான கஷ்டத்தை உணர்ந்தவர் அப்படின்றதுனால கண் சம்பந்தமான நோய் நொடிகளோல கஷ்டப்படுறவா இங்கே வந்து பிரார்த்திக்கிறதுனால உடனே அவளுக்கு அது சரியாக போயிடுது. அது ரொம்ப நாள் பழக்கமாகவே இங்கே நடந்துட்டு வருது. அதே போல் படிக்கிற குழந்தைகள், ஆழ்வான் ஏகசிந்த கிராகி, அதீதம் அந்த காலத்து கம்ப்யூட்டர்னே சொல்லலாம். அதுபோல் ஸ்கேனிங், அப்படியே ஸ்கேனிங் மெமரின்னு சொல்லுவாள். ஒரு தடவை அப்படியே பார்த்தாலே அப்படியே நினைவில் பயிற்சி கொள்ளக்கூடிய ஆற்றல். அது எவ்வளவு பெருசானாலும் எவ்வளோ பெரிய கிரந்தமாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஞாபகசக்தி உள்ளவர்ன்றதுனால படிக்கிற குழந்தைகள் அவள் இங்கே பிரார்த்திச்சுண்டா அவளுக்கு நல்ல ஞாபகசக்தி உண்டாருது அப்படின்றதும் விசேஷம். அதே மாதிரி கல்யாண சௌபாகியம் யாருக்காவது தடங்கல் பட்டு போயிருந்தா அவளும் இங்கே பிரார்த்திக்கிறது விசேஷமாக இருக்குது. முதல்ல ஆழ்வான் சேவிச்சாலே துர்குணங்கள் போய் எல்லா விதமான பகவத் பக்தி, ஆச்சாரிய பக்தி எல்லாம் ஏற்படும்ன்றது வந்து திண்ணமான உண்மை. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. கூரத்தாழ்வான போல இன்னொரு ஆச்சாரியருக்கு அப்படி ஒரு வரலாறோ விசேஷமோ சொல்லப்படுறதே கிடையாது. இங்கே தீப கைங்கரியம் அதுக்கு ரொம்ப விசேஷமாகவும் நடந்துட்டு வருது. அதுதான் இங்கே பிராயச்சித்தமாக அதுக்கு சொல்லப்படுறது.
இது போல சொல்லிகிட்டே போனோம்னா எவ்வளோதான் சொல்லின்னு போகிறதுன்னு தெரியல. ஆழ்வானை பற்றி அவ்வளோ விஷயங்கள் போகிறது. இது வந்து வரலாறுன்னு கூட யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா கூரத்தாழ்வான் வரலாறு சொல்லி முடிக்க முடியாதுன்னு திருவரங்கத்தமிழ் சாய்ச்ச மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் வழியை கடத்தும் ராமானுசன் புகழ்பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கு இனியாதும் வருத்தமன்னே அப்படின்னு திருவரங்கத்தமுதனாரே சாய்ச்சிருக்கார். அதன்படி நாம் எல்லாம் ஆழ்வானோட திருவடி சம்பந்தத்தை பெற்றதுனால அதன் பிறகு ராமானுஜரோட சம்பந்தத்தையும் இதில் பெருமாளுடைய சம்பந்தத்தையும் பெற்றோம்னா தான் நமக்கு சுலபமான நல்ல கதி கிடைக்கும். ஏன்னா தனக்கு இத்தனை துரோகத்தையும் பண்ணின நாலூரானும் நற்கதி அடையணும்னு பிரார்த்திச்ச உள்ளம் யாருக்கும் வராது. ஒரு வாழை இலை அறுபட்டாலும் தாங்கிக்க முடியாத ஒரு திருவுள்ளம் ஆழ்வானுடையது. அதனால் ஆழ்வானோட சம்பந்தத்தை பெற்றாலே நம்முடைய சகல பாவங்களும் போய் எல்லா பெருமாளும் நம்மளை ரட்சிப்பான்றதுல எந்தவித சந்தேகம் இல்லை.